அகில உலக எமது நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள். நடுநிலையோடும் மனசாட்சியோடும் வீரப்பனின் ஒவ்வொரு வீடியோவும் அலசி ஆராய்ந்து வெளியிடுகிறேன். மற்றவர்களைப் போல் யூடியூபில் இருந்து பணம் ஏதும் நான் பெறுவதில்லை. அப்படிப்பட்ட பணத்தை பெற்று நான் வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு ஏற்படவில்லை. இறைவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையையும் என்னை வைக்கவில்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். எந்த விளம்பரமும் என்னுடைய வீடியோ தொகுப்பில் வராமல் தடங்கலின்றி நீங்கள் தொடர்களை பார்க்க வசதியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உண்மை மற்றும் சரியான ஆதாரங்களோடு மட்டுமே என்னுடைய 235 வீடியோக்கள் இதுவரை வெளியாகி இருக்கிறது. எதுவும் பொழுதுபோக்குக்கானவை அல்ல. படிப்பறிவு இல்லாதவனும் சிறந்த அறிவாளியாக உயர வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே எம்மிடம் உள்ளது. வெளியாகும் ஒவ்வொரு படைப்பும் 100 ஆண்டுகள் ஆனாலும் வாழும் தன்மை பெற்றது. கிராமத்தின் எங்கோ ஒரு மூலையில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அவனும் படிப்பறிவு இல்லாமல் காடுகளில் விறகு வெட்டக்கூடியவனாக இருப்பவனும் எமது வீடியோவை பார்த்தால் அவனுக்கு புரிகின்ற அளவில் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எம்முடைய தொகுப்புகள் தெளிவாக வெளியிடப்படும். வீரப்பனை பற்றிய தகவல்கள் யாவும் உண்மை தன்மையோடு இருக்கும். நேயர்களும் நடுநிலையோடும் மனசாட்சியோடும் பார்க்க வேண்டுகிறேன். நீங்கள் எல்லோரும் அறிவாளிகள். என்றைக்கும் மனசாட்சியும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ளுங்கள். கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த சொல்லும் என்றைக்கும் நீடிக்காது என்பது கிராமத்தின் பழமொழி. நேயர்களே, என்றைக்கும் நீங்கள் நீங்களாக இருங்கள். உங்கள் எண்ணங்களும் அப்படியே இருக்கட்டும். பொய்கள் என்றைக்காவது ஒரு நாள் பொய்த்துத்தான் போகும். ஆனால் உண்மை என்றைக்கும் உயர்வை மட்டுமே தந்து கொண்டிருக்கும். நீங்கள் நீங்களாகவே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களைப் போல போலியாக வாழ நினைக்காதீர்கள். உங்களின் அளவுகோல் உங்களுக்கே நன்றாக தெரியும். கூட்டாளிகளுக்கு கடுமையான நிபந்தனைகளை விதித்த வீரப்பன் அந்த நிபந்தனைகளை எல்லாம் நிறையவே அன்று மீறிவிட்டான். பல ஊர்களில் நீங்களும் கேட்டிருப்பீர்கள். நல்லவன் போல் நடித்து பலருக்கு உபதேசம் செய்வார்கள். ஆனால் அந்த உபதேசங்களை எல்லாம் அவர்களே பின்பற்றுவதில்லை என்பதுதான் உண்மை. இதுவும் பல நேரங்களில் வீரப்பன் விஷயத்திலும் நடந்துள்ளது. இனி கதைக்குள் செல்வோம், வாருங்கள். சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் பொதுமக்களுக்காக அரசியல்வாதிகள் சட்டம் இயற்றுவார்கள். அந்த சட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ, நிச்சயம் அந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த சட்டங்கள் பயன்படும். தன்னை தனிக்காட்டு ராஜாவாக பிரகடனப்படுத்திக் கொண்ட வீரப்பன் தனி சட்டமே போட்டு அதை தன்னுடைய கூட்டாளிகள் புதிதாக தங்கள் குழுவில் சேருபவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தான். அதை உறுதியாக நடைமுறைப்படுத்தினான் அந்த வீரப்பன். அந்த சட்டத்தை புதியதாக சேருபவர்களுக்கும் பழைய கூட்டாளிகளும் கட்டாயம் கடைபிடிப்பதில் உறுதியாகவும் இருந்தான் வீரப்பன். வீரப்பன் போட்ட அந்த சட்டங்களை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கூட்டாளிகளாக சேரும் எவரும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் திருமணத்தை செய்யவே கூடாது. வெளியிலிருந்து எந்த பெண்ணையும் எந்த காரணத்திற்காகவும் அழைத்து வரக்கூடாது. உறவுக்கார பெண்ணா இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் தங்க வைக்கக்கூடாது. பெண்களை நாடி வெளியில் எவரும் செல்லக்கூடாது. அப்படி எவரேனும் குழுவுக்கு தெரியாமல் சென்று வந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை கூட வழங்கப்படும். எல்லா கிராமத்து பெண்களையும் உடன் பிறந்த சகோதரியாகவே எண்ண வேண்டும். எந்த கிராமத்தினரிடமும் குழுவினர் பழகக்கூடாது, வீரப்பனை தவிர. வீரப்பனுக்கு தெரியாமல் பணமோ பொருளோ மற்றவர்களிடமிருந்து பெறக்கூடாது. உணவு மற்றும் ஆயுதங்கள் வாங்குவதற்காக
ரகசியமாக புதைத்து வைக்கப்படும் பணத்தை பற்றிய தகவலை பிறரிடம் எக்காரணத்தை கொண்டும் தெரியப்படுத்தக்கூடாது. அதனை களவாடிக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்ற எண்ணமும் குழுவினரிடம் இருக்கக்கூடாது. அப்படி எவரேனும் செய்தால் உடனடியாக மரண தண்டனை வழங்கப்படும். வீரப்பனுக்கு தெரியாமல் கிராமங்களில் இருந்தோ அல்லது தனிப்பட்ட நபர்களிடமிருந்தோ உணவுப் பொருட்களை வாங்கி வந்து குழுவினரிடம் கொடுக்கக்கூடாது. அப்படி தெரியாமல் எவரேனும் செய்தால் சட்டப்படி தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அது மட்டுமின்றி எதையுமே வீரப்பனிடம் ஆலோசனை பெற்றுத்தான் செயல்பாடுகள் நடக்க வேண்டும் என்பது உறுதியான ஒரு கட்டளை. குழுவினர்களுக்குள் எக்காரணத்தை கொண்டும் மனத்தாங்கல் அல்லது சண்டை ஏற்படக்கூடவே கூடாது. வெளியில் காட்டி கொடுக்கும் எண்ணமும் எவருக்கும் இருக்கக்கூடாது. உயிரே போனாலும் இங்குள்ள ரகசியங்களை சொல்லக்கூடாது. எதிரிகளோ காவல்துறையோ அல்லது வனத்துறையோ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வரலாம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். இப்படி ஏராளமான சட்ட திட்டங்களை அந்த குழுவினரிடம் வகுத்து கொடுத்து கொண்டிருந்தான் நமது வீரப்பன். உணவு விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையான ஒரு நடைமுறையை பின்பற்றி இருந்தான் வீரப்பன். காரணம், அவனை அறியாமல் அவனை திட்டமிட்டே கொல்ல வேண்டும் என்ற சதி குழுவினரிடையே ஏற்படலாம் என்ற ஒரு அவநம்பிக்கை வீரப்பனிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. அதுதான் கடைசியில் அவனுக்கு யமனாகவும் மாறிப்போனது. அன்று வீரப்பனிடம் கொட்டி கிடந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அவனது குழுவில் கூட்டாளிகளாக 90% பேர்கள் சேர்ந்தனர். ஆனால் அவர்கள் 3 மாதம் கூட அந்த காடுகளில் தாக்குப்பிடிக்க முடியாமலும் கிடைத்ததை சுருட்டி கொண்டு ஓடியே போனார்கள். பழைய கூட்டாளிகளில் சிலர் வழக்குகளுக்கு வாழ்க்கையே போய்விடும் என பயந்து வீரப்பனிடம் பல்வேறு காரணங்களை கூறி வெளியேறியும் இருக்கிறார்கள். ஒரு முறை தொழிலுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு போனது. இலங்கையில் உள்ள பிரபாகரனுக்கு தமிழ்நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள், பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் ஆகியவற்றை கள்ளத்தனமாக அனுப்பி கொண்டிருந்த முத்துக்குமார் என்பவர் வீரப்பனுக்கு அறிமுகமாயிருந்ததால் வீரப்பன் தொழிலுக்கு ஆட்களை கொண்டு செல்லும் பொறுப்பை ஏற்றிருந்தார். புதிய ஆட்கள் வரவுக்காக தாளவாடி காட்டில் வீரப்பன் 10-15 நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை அன்று ஏற்பட்டு போனது. அப்பொழுது வீரப்பன் கூட்டாளிகளில் ஒருவரான ரங்கசாமி என்பவனும் செல்வம் என்ற நபரும் மான் வேட்டைக்காக வெளியில் சென்றிருந்தனர். வேட்டைக்கு கூட வந்தவரை வேட்டையாடி இருக்க சொல்லிவிட்டு இவர் மலைத்தாக்கின் அடிவாரத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு கிராமத்திற்கு சென்று விட்டார் ரங்கசாமி. 2-3 மணி நேரம் கழித்து எந்த வேட்டையும் நிகழ்த்தாமல் திரும்பி வந்து ரங்கசாமி தனது நண்பரை அழைத்து கொண்டு கூடாரத்திற்கு சென்று விட்டார். வீரப்பனிடம் வேட்டையாடுவதற்கான எந்த மிருகம் கிடைக்கவில்லை என ஒரு பொய்யையும் சொல்லிவிட்டார் அந்த ரங்கசாமி. ஆனால் கூட சென்ற நண்பர் வீரப்பனிடம் எல்லா தகவலையும் போட்டு கொடுத்து விட்டார். அதில் இவர் யாரையோ ஒரு பெண்ணை தேடி சென்றதாகவும் அவரிடம் சொல்லிவிட்டார் அந்த நண்பர். வீரப்பன் முதலில் ரங்கசாமியிடம் விசாரித்தார். சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருந்தார். ரங்கசாமி சென்று வந்த கிராமத்தில் சென்று விசாரணை செய்ய சேத்துக்குழி கோவிந்தனையும் இன்னொரு கூட்டாளியையும் அனுப்பி வைத்தான் வீரப்பன். திரும்பி வந்தவர்கள் எந்த ஒரு தவறான செய்திகளையும் வீரப்பனிடம் சொல்லவில்லை. இருப்பினும் மீண்டும் மீண்டும் வீரப்பன் அந்த ரங்கசாமியிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான். தான் தவறு செய்யவில்லை என உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த ரங்கசாமி. இருந்தாலும் வாக்குவாதம் அதிகமாக முற்றி போனதால் துப்பாக்கியால் அந்த ரங்கசாமியை அங்கேயே சுட்டு கொன்று விட்டான் வீரப்பன். இறந்த ரங்கசாமியை அங்கேயே புதைத்து விட்டனர். அதன் மீது கூடாரமிட்டு அதன் உள்ளே படுத்து தூங்கச் சொல்லி உத்தரவும் விட்டுவிட்டான் அந்த வீரப்பன். கூட்டாளிகள் மரண பயத்தில் அந்த பிணத்தின் மீதே 3 நாட்கள் படுத்து
தூக்கம் வராமல் நடுங்கிக் கொண்டிருந்தனர் அந்த இடத்தில். கர்நாடகா அதிரடி படையினர் தேடுதல் வேட்டையில் வீரப்பனை நெருங்கிவிட்டதை அறிந்த வீரப்பன் கூட்டாளிகளுடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். அந்த பகுதியில் மாடு மேய்க்க வந்த சிலர் அறகுறையாக புதைக்கப்பட்ட அந்த ரங்கசாமியின் உடலை பார்த்துள்ளனர். தேடிக்கொண்டிருந்த போலீசாரிடம் விவரத்தை சொல்லிவிட்டார்கள் அந்த மாடு மேய்ப்பவர்கள். கொலை செய்து புதைக்கப்பட்ட அந்த நபர் யார் என்பது அந்த காவல்துறைக்கு தெரியவில்லை. உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்து பிரேத பரிசோதனைக்காக ரங்கசாமியின் உடலை பெங்களூர் கொண்டு சென்று விட்டனர் அந்த படையினர். வீரப்பன் போட்டிருந்த அந்த கடுமையான சட்டங்களால் ரங்கசாமி என்ற கூட்டாளி மட்டுமல்ல, வீரப்பன் புதைத்து வைத்திருந்த பணத்தை திருடிக்கொண்டு ஓடியவன், இரு மாநில உளவு துறைகளிடமிருந்து சன்மானத்தை பெற்றுக்கொண்டு வீரப்பனை காட்டிக் கொடுக்க முயற்சி செய்தவர்கள், ஆயுதங்கள் மற்றும் உணவுப் பொருள் வாங்க வீரப்பன் கொடுத்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போனவர்கள், அவசர தேவைக்கு வாங்கி வைத்திருந்த தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக திருடி சென்றவன், பெண் மோகம் கொண்டு மீண்டும் தப்பு செய்து கொண்டிருந்தவன், அப்படிப்பட்ட கூட்டாளிகள் எல்லோரும் இரகசியமாக கொல்லப்பட்டு தடயமே இல்லாமல் போனார்கள். அவையெல்லாம் கணக்கில் வராதவை. வீரப்பன் சிறுவயதில் இருந்து கடைசி காலம் வரை எவருமே கணிக்க முடியாதவனாக வாழ்ந்தான். பார்த்தவர்கள், பழகினவர்கள், நண்பர்கள் இப்படி எவராலும் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு மாய பிம்பத் தோற்றத்தோடு வாழ்ந்தான் அந்த வீரப்பன். இளம் வயதிலிருந்தே ஆன்மீகத்தின் மீது அதிகமாக பற்று கொண்டவன் வீரப்பன் 1978 தந்தங்களுக்காக ஏனை வேட்டையை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கில், இன்றைய மதிப்பில் கோடி கணக்கில் வீரப்பனிடம் பணம் குவிந்து கிடந்தது. செங்கம்பாடி கிராமத்தில் ஆக்கிரமித்து வைத்திருந்த வனத்துறை நிலத்தில் 1979 சிறியதாக பெருமாள் கோயில் ஒன்றை கட்டி குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே வழிபாடு செய்து வந்தனர். ஆனால் அது கிராம கோயிலாக இல்லாததால் கிராம மக்களின் பொது வழிபாட்டுக்கு வரவே இல்லை அந்த கோயில். இன்றும் புதர்களும் புற்களும் ஏராளம் முள்செடிகளும் மண்டி பாழடைந்த நிலைக்கு சென்று விட்டது அந்த கோயில். பெயரளவுக்கு ஏதோ பூஜை மட்டும் எப்பொழுதோ ஒரு முறை குடும்பத்தில் உள்ள நபர்களால் மட்டுமே நடத்தப்படுகிறது. அன்று வீரப்பனிடத்தில் பணம் மழை போல் கொட்டி கொண்டிருந்ததால் பணத்துக்கு அதிபதி பெருமாள் என நினைத்து அவன் மட்டும் தனி வழிபாடு செய்து கொண்டிருந்தான். அந்நாளில் ஒரு நாள் வீரப்பன் கோயிலில் சென்று பூஜையை செய்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தவன் பொன்னுத்தாய் அருகே போய் உட்கார்ந்தான். களி உருண்டையையும் கருவாட்டு குழம்பினையும் தட்டில் எடுத்து வந்து மகன் முன் வைத்தால் அந்த பொன்னுத்தாய் தாயை கூட நிமிர்ந்து பார்க்காமல் தட்டில் உள்ளதை காலி செய்தவன் மெதுவாக தாயை நிமிர்ந்து பார்த்தான் வீரப்பன். பொன்னம்மாள் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. பாக்கெட்டில் வைத்திருந்த பணத்தை எடுத்து தாயிடம் கொடுத்து பார்த்தான். அப்பொழுதும் அவள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. கண்களில் இருந்து நீர் வழிவதை தன் முந்தானையால் துடைத்து கொண்டார் அந்த பொன்னம்மாள். அம்மாவின் கண்ணீருக்கு அப்பொழுது அர்த்தம் புரியவில்லை அந்த வீரப்பனுக்கு. மழைக்கு கூட அந்த பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்காதவன் இந்த வீரப்பன். விரல் கணக்கும் மனக்கணக்கும் போடும் திறமைசாலி அவன். பொண்ணு தாயின் வருத்தத்திற்கு அர்த்தம் புரியாமல் தாயிடம் நெருங்கி அமர்ந்தான் வீரப்பன். வீரப்பனோடு பிறந்த எல்லோருக்கும் திருமணமாகி ஊரிலும் வெளியூர்களிலும் தனித்தனியாக சென்று விட்டனர். ஆனால் வீரப்பனின் தாய் எத்தனையோ தடவை கண்ணீர் விட்டு அழுதும் கெஞ்சியும் கூட அறவே திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டான் வீரப்பன். வீரப்பன் வீட்டிலும் இருப்பதில்லை. காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் பயந்து
காடுகளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தான். எடுபிடி இல்லாத நேரம் பார்த்து எப்பொழுதோ ஒரு முறை வருவான் வீட்டுக்கு. அன்றைக்கு அப்படித்தான் வந்தான் வீரப்பன். அவன் வந்து போவது கூட அக்கம் பக்கத்தில் உள்ள எவருக்குமே தெரியாது. அன்று எதிர்பாராமல் வீட்டுக்கு வந்திருந்தான் வீரப்பன். வீரப்பா, எனக்கு இந்த வீட்டில் இருக்கும் ஒரே துணை நீ தாண்டா. கல்யாணம் செஞ்சுக்கிட்டா மருமகளாவது என்னோடு வீட்டில் உதவியாக இருப்பாள். எனக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களையெல்லாம் விட்டு நான் போய்விடுவேன். நீ செய்கிற அந்த வேலையெல்லாம் விட்டுவிடு. அந்த நிலத்தையும் வீட்டையும் பார்த்துக்கோ. அதுதான் என் கடைசி ஆசை என்றாள் பொண்ணுத்தாய். அந்த வார்த்தைகள் கேட்டு வீரப்பனும் சற்று மனம் தளர்ந்து போனான். அண்ணன் மாதையன் பேச்சை கேட்டு 60-70 கொலைகளை செய்துவிட்டேன். மாதையன் கோயம்புத்தூர் சிறைக்கு போய்விட்டான். தம்பி அர்ஜுனன் கர்நாடகா போலீஸ் பெங்களூர் சிறையில் அடைத்து விட்டது. போலீஸும் ராவும் பகலுமாக என்னை தேடுகிறது. அப்பாவியாக எந்த பெண்ணையும் ஏமாற்ற நான் விரும்பவே இல்லை. எனக்கு திருமணமே வேண்டாம். தைரியமாய் இரு என கூறிவிட்டு பொழுது விடுவதற்குள் காடுகளுக்குள் வேகமாக ஓடி மறைந்து போனான் வீரப்பன். அன்று மீண்டும் வீட்டு பக்கம் திரும்பவே இல்லை. வீரப்பனுக்கு காடே கதி என மாறி போனதால் அவன் செங்கப்பாடி கிராமத்திற்கு வருவதே இல்லை. வீரப்பனின் வீடும் நிலமும் கவனிப்பாரின்றி பாழடைந்து கொண்டிருந்தது. வீரப்பன் கட்டிய கோயிலும் பூஜை செய்ய ஆள் இல்லாமல் அந்த கிராமத்தில் தனித்து விடப்பட்டது. ஊரிலே அவனுக்கான சொந்தங்களும் குறைந்து போயின. பந்தங்களும் காவல்துறையினரின் பயத்தால் கண்ணுக்கு தெரியாமல் ஊரை விட்டே பறந்து கொண்டிருந்தனர். வீரப்பன் தன் தாயையும் அந்த கிராமத்தையும் மறந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. தன்னுடைய தொழில் பணம் கொட்டு என கொட்டி கொண்டிருந்த நேரமாதலால் வேட்டையாடுவதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தான் வீரப்பன். அவனோடு நம்பியிருந்த ஒரே ஆள் சேத்துக்குழி கோவிந்தன் மட்டுமே. சேத்துக்குழி கோவிந்தன் வீரப்பனிடமிருந்து வெளியேறிவிட வேண்டும் என நினைத்தாலும் 10 வயதில் வீரப்பனோடு அந்த காட்டிற்குள் ஓடிப்போன சேத்துக்குழி கோவிந்தனுக்கு வெளியில் உறவுக்காரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எங்கே இருக்கிறார்கள் என்ற எந்த விவரமும் அவனுக்கு தெரியவே தெரியாது. எனவே இப்பொழுது எல்லா உறவும் அவனுக்கு தெரிந்த வரையில் வீரப்பன் மட்டுமே. வெளி உலகமே தெரியாமல் தாயும் தந்தையுமாகவும் குருவாகவும் தன்னை வாழ வைக்கும் தெய்வமாகவும் வீரப்பனையே ஏற்றுக்கொண்டு நம்பிக்கைக்குரிய மனிதனாக அன்று மாறிப்போனான் சேத்துக்குழி கோவிந்தன். வீரப்பனும் தனது உடன் பிறந்த தம்பியானாகவே அவனை ஏற்றுக்கொண்டு கோவிந்தனின் ஒவ்வொரு செயலுக்கும் கட்டுப்பட்டு வீரப்பன் வாழ்ந்தான் என்பதும் 100% உண்மை. தன்னுடைய உயிரை காட்டிலும் குருவான வீரப்பனையே எதிரிகளிடமிருந்தும் போலீசிடமிருந்தும் பாதுகாத்து கடைசியில் தன்னுடைய உயிரை கூட பெரிதாக நினைக்காமல் இழந்துவிட்டான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன். சாபம் என்பது தர்மத்தையும் நீதியையும் விட மிகவும் மேலான உயர்ந்த சக்தி கொண்டது. அந்நாளில் கடவுளை நம்புகிறார்களோ இல்லையோ சத்தியத்தின் மீது அதிகமாக பற்று கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள். கோயிலில் சத்தியம், ஊரில் சத்தியம், கூட்டங்களிலும் சத்தியம் செய்ய சொல்லி அவர்கள் எதனையும் நிரூபித்து விடுவார்கள் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட சத்தியத்தையே பல கோணங்களில் மீறியிருக்கிறான் வீரப்பன். சாபத்தின் உச்சகட்டம் என்பது மனிதனை வீழ்த்திவிடும். பத்தினியின் சாபம் மிகவும் பொல்லாதவை. அதனை உணர்ந்து கொண்டதால் மக்கள் அந்த சாபத்தை தாங்கள் பெறாமல் இருக்க சத்தியத்தை நல்லவர்கள் எவரும் மற்றவர்களுக்கு எளிதாக வழங்கிவிட மாட்டார்கள் என்பதும் உண்மை. ஆன்மீகத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்ட வீரப்பனுக்கு சாபத்தை பற்றி தெரியாதா என்ன? வீரப்பனின் அசைவ உணவில் முதலிடத்தில் இருந்தவை கருங்குரங்கு. முகம் மட்டும் கருப்பாக இருக்கும். உடல் சாம்பல் நிறத்திலும் நீண்ட வாலும் கொண்டதாய் இருக்கும். இதனை லங்கூர் குரங்குகள் என்பார்கள். மிகவும் சாதுவானவை.
இந்த குரங்கினை அனுமார் வடிவமாக பாவித்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களில் ஏராளமான கோயில்களை கட்டி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் அதிகமாக இந்த குரங்குகள் வாழ்கின்றன. வீரப்பன் அதனை முஸ்கொந்தி என அழைப்பான். அந்த குரங்குகளை போன்று விசில் கொடுத்து அருகில் வரவழைத்து துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவான். வீரப்பன் வாழ்ந்த 36 ஆண்டுகளில் அவருடைய நண்பர்கள் சொல்லும் கணக்குப்படி 5000 குரங்குகளையாவது கொடூரமாக துப்பாக்கியில் சுட்டு கொன்று சுவை பார்த்து விட்டான் அந்த வீரப்பன். வீரப்பனின் உடம்பில் மனித இரத்தத்தை காட்டிலும் குரங்கின் இரத்தம்தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும். இந்த பூமியில் வாழும் மிகப்பெரிய விலங்கினம் யானை மட்டுமே. அவைகள் மனிதனை விட அபார ஆற்றலும் சக்தியும் கொண்டவை. ஒருவர் சிறு தீங்கு விளைவித்திருந்தால் கூட அவை சாகும் வரை ஞாபகத்தில் வைத்திருக்கும். 50 ஆண்டுகள் கழித்து ஏதோ ஒரு சமயத்தில் அந்த யானையை அவர்கள் சந்திக்கும் பொழுது ஞாபகத்தில் உள்ள அந்த மனிதனை பழி வாங்கிவிடும். அதீத சக்தி கொண்ட யானையின் உருவத்தில் விநாயகர் கோயில் கட்டப்பட்டு ஊர்தோறும் இந்தியா மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் வழிபாடுகள் செய்கின்றனர் மக்கள். இப்படிப்பட்ட விநாயகர் உருவத்தில் யானைகளை பார்க்கும் மக்கள் ஒருபொழுதும் துன்புறுத்துவதே இல்லை. வழிபாட்டுக்குரிய பெரிய விலங்கனமாக அன்று சிவனுடைய மூத்த மகனாகவும் அவை பாவிக்கப்பட்டு இன்று வரை வழிபாட்டில் உயர்ந்தவையாகவே உள்ளது அந்த விநாயகர். காடுகளில் வாழும் மிருகங்களும் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் பிறவியின் பலனாகவே மீண்டும் பிறந்து வந்தவை என்பதுதான் மகரிஷிகள் நமக்கு உணர்த்தியது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அவை இந்த யானைகளை வைத்தே சொல்லப்பட்ட பழமொழியாகும். மகரிஷிகளும் இந்த யானை உருவத்தில் பல ரூபங்களில் ஆன்மாவாக திரிகின்றனர் என்பதும் உண்மை. வீரப்பன் சுமார் 1000 யானைகளையாவது கொன்று சித்திரவதை செய்து தந்தங்களை பிடுங்கி வியாபாரம் செய்தான். வீரப்பன் ஒரு தனி பிறவி. காட்டிலே வாழ்ந்தாலும் காலை தொடங்கி இரவானாலும் குளித்துவிட்டு பூஜை செய்யாமல் அவன் ஒரு நாளும் இருந்ததில்லை. உணவையும் வீரப்பன் எடுத்துக்கொண்டதும் இல்லை. ஊரில் வாழ்ந்த ஒரு வாத்தியாரை காட்டுக்குள் அழைத்து போய் எழுத படிக்கும் அளவுக்கு அறிவு பெற்றிருந்தான் அந்த வீரப்பன். அதனால் அவனிடத்தில் மகாபாரதம், ராமாயணம் மற்றும் பக்தி நூல்கள் கூட நிறையவே இருந்திருக்கிறது. ஓய்வாக இருக்கும் பொழுதெல்லாம் அவைகளை படிக்கவும் தவறுவதில்லை அந்த வீரப்பன். ஆண்டவன் கொடுத்த அறிவு ஆற்றல் வீரப்பனிடம் நிறையவே இருந்திருக்கிறது. ஒவ்வொரு உயிருக்கும் 7 பிறவிகள் உண்டு என தவறாக சொல்லப்பட்டு வருகிறது. அது 7 பிறவிகள் அல்ல, 7 வகை பிறவிகள் என்பதுதான் உண்மை. ஒரு வகைக்கு 1000 பிறவிகள் என 7000 பிறவிகளை மனித உயிர்களாகட்டும் அல்லது மற்ற உயிரினங்களாகட்டும் பிறந்து கடந்து செல்லுகின்றன என்பதை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே காட்டில் தவம் இருந்த மகரிஷிகளால் உணர்ந்து வெளிப்படுத்தப்பட்டவை. 100% அது உண்மையானவை. அப்படி பிறவியின் பயனாக வந்த யானைகளையும் லங்கூர் குரங்குகளையும் வெட்டி சாய்த்து விட்டான் வீரப்பன். அப்பாவியாக இறந்து போன அந்த உயிரினங்கள் சும்மா இருக்குமா? அவைகளும் மனிதரில் ஒரு உயிர்த்தானே. அவையெல்லாம் வீரப்பன் மீது திருப்பி அடித்திருக்கும் சாபத்தால். வீரப்பன் காடுகளில் வேட்டையாடிய யானைகளின் எண்ணிக்கை 750 என ஒரு புள்ளி தெரிவிக்கின்றன. ஆனால் கர்நாடகா வனத்துறையில் உள்ள சிலரும் கள்ள வியாபாரிகளும் வீரப்பன் காட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே சுமார் 3000 யானைகளை வேட்டையாடி விட்டிருந்தனர். வீரப்பனுக்கு தெரியாமல் வீரப்பன் பெயரை சொல்லி மற்றொரு காட்டுப்பகுதியில் வேட்டையாடிய வேறு வேறு குழுக்கள் செய்த
மறைமுகமான ஏனை வேட்டையெல்லாம் வீரப்பன் தலைமையில் சுமத்தப்பட்டதும் உண்மைதான். எல்லா பழிகளையும் வீரப்பன் மீதே போட்டே தப்பித்து விட்டனர் அந்த கர்நாடக வனத்துறையும் கர்நாடக அரசும். தமிழகத்திலேயே பேய்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ள கிராமம் எது என்று கேட்டால் அது செங்கப்பாடி கிராமமாகத்தான் இருக்கும். என்ன ஆச்சரியப்படுகிறீர்களா? அந்த கிராமத்தில் 1980 1998 வரை வீரப்பனிடமும் வீரப்பன் கூட்டாளிகள் மற்றும் அவனது எதிரணி கூட்டாளிகளிடமும் துப்பாக்கிகள் எப்பொழுதும் கையில் இருந்து கொண்டே இருந்தன. அதனால் அந்த கிராமத்தில் மனிதத்தன்மை குறைந்து போய் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். கிடைக்கும் மறைமுக பணத்துக்காக எவரையும் காட்டிக் கொடுக்கும் எண்ணமும் செங்கப்பாடி கிராமத்தில் பெரும்பாலானோருக்கு இருந்தது. பிறர் சொத்துக்களை அபகரிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் வீரப்பனிடம் தவறான தகவல்களை சொல்லி ரகசியமாக இருப்பதையும் இல்லாததையும் ரொம்ப அழகாகவே போட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். பணமோ அல்லது பொருளோ வீரப்பன் கைக்கு மாறும் பட்சத்தில் சில நாட்களில் வீரப்பனின் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி விடுவார்கள் குறிவைக்கப்பட்டவர்கள். போலீசிடமோ அல்லது மற்ற வனத்துறை அதிகாரிகளிடமோ வீரப்பனை பற்றி இருக்கும் தகவல்களை காட்டி கொடுக்கவோ அல்லது அவனை பற்றி போட்டு கொடுக்கவோ எவரேனும் இருந்தால் அதை வீரப்பன் கண்டுபிடித்து விட்டால் அவர்களுடைய நிலையும் மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். அடுத்த சில நாட்களில் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆற்றில் கரைந்து போவார்கள். செங்கப்பாடி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து சுமார் 250 உயிர்களையாவது வீரப்பனின் துப்பாக்கி பதம் பார்த்திருக்கும். அப்படி கொல்லப்பட்ட உடல்களிலிருந்து தரையில் விழும் ஒரு சொட்டு இரத்தம் கூட இருந்தாலும் தடயமே இல்லாமல் அழித்து விடுவார்கள். இறந்து போன உடல்களை பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு சாம்பலாக்கி விடுவார்கள். அல்லது உடல்களை பல 100 துண்டுகளாக்கி கோணி பைகளில் கட்டி யாவரும் அறியா வண்ணம் காவேரி ஆற்றில் இரவோடு இரவாக கொண்டு சென்று அங்கே வீசி விடுவார்கள். அவை அங்குள்ள முதலைகளுக்கும் மீன்களுக்கும் உணவாகிவிடும். இப்படி வீரப்பனால் காவேரி ஆற்றில் வீசப்பட்ட உடல்கள் ஏராளம். அதனால் பல கிராமங்களிலும் செங்கப்பாடி கிராமத்திலும் ஏராளமான பெண்கள் விதவைகளாக்கப்பட்டு குழந்தைகளை பரிதவிக்கும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்பதுதான் உண்மை. அப்படியும் அந்த கிராமத்தில் வாழ்ந்த குடும்பங்களின் சொத்துக்களை அபகரிக்க சிலர் ரகசியமாக போலீஸுக்கு போலியான தகவல்களுடன் கடிதங்களை அனுப்புவார்கள். அதில் ஏராளமான பொய்களும் இருக்கும். அவர்களின் சுய லாபத்துக்காக போலீஸ் துறைக்கும் வனத்துறைக்கும் இப்படிப்பட்ட கடிதங்களை ரகசியமாக அனுப்பி கொண்டிருந்தனர் அந்த கிராமத்தில் சிலர். காவல்துறையும் நேரம் காலமில்லாமல் அந்த கிராமத்திற்குள் நுழைந்து எல்லோரையும் பிடித்து சித்திரவதைக்கு உள்ளாக்குவார்கள் அந்த அப்பாவி மக்களை. இரு மாநில காவல்துறையின் துரியங்களும் அத்துமீறி அந்த ஊரில் தலைவிரித்து ஏராளமான பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளானார்கள். ஆண் பெண் என்று பாகுபாடு கூட பார்க்காமல் பலரை அந்த கிராமங்களில் இருந்து இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டனர் என்பதும் உண்மை. வீரப்பன் என்ற அந்த ஒரு தனி மனிதன் செயலால் பல குடும்பங்கள் தடயமே இல்லாமல் மாண்டு போயின. அவர்களின் குழந்தைகளும் அனாதைகளாக்கப்பட்டன. எஞ்சியிருந்த ஒரு சில குடும்பங்கள் வீரப்பனுக்கும் போலீஸுக்கும் பயந்து வீடுகளையும் சொத்துக்களையும் அப்படியே விட்டுவிட்டு இரவோடு இரவாக ஊரை விட்டே ஓடிப்போனார்கள். வயதானவர்கள், நோயாளிகள், நடக்க முடியாதவர்கள் இவர்கள் மட்டுமே ஊரில் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்தனர். சென்டினல் ஐலண்ட் என சொல்லப்பட்ட செங்கப்பாடி கிராமம்
ஆள் நடமாட்டமே இல்லாத கிராமமாக அன்று மாறிப்போனது. வீரப்பனால் கொல்லப்பட்டு அற்ப ஆயுளில் இறந்து போன ஏராளமான உயிர்கள் அந்த கிராமத்தை சுற்றி பேய்களாக உலா வந்து கொண்டிருந்ததாக அங்கூர் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். வெளியூரிலிருந்து பலரும் அக்கிராமத்திற்குள் செல்ல அச்சப்பட்டு கொண்டிருந்தனர். அற்ப ஆயுளில் இறந்த அந்த ஆன்மாக்கள் இன்றும் அந்த கிராமத்தை விட்டு போகாமல் சுற்றி கொண்டிருப்பதாக அங்குள்ள ஒரு சிலர் இன்றும் கூறுகின்றனர். அவர்கள் சொல்லும் காரணங்களும் நம்பும்படியாகத்தான் உள்ளது. அடுத்த பிறவிக்கு அந்த ஆன்மாக்கள் செல்லும் வரை பிறந்த மண்ணு விட்டு போகாது என்பது மகரிஷிகளின் வாக்கு. அப்படி அவதிப்பட்டு மாண்டு போன பெண்களும் குழந்தைகளும் அப்பாவிகளும் அங்குள்ள கிராமங்களில் ஏராளம் என்பதால் அவர்களின் சாபங்கள் கூட வீரப்பனோடு கலந்திருக்கும் என்பதும் உண்மைதான். ஆண்கள் சாபத்தை காட்டிலும் பெண் பாவம், பெண் சாபம் பொல்லாதது என கிராமத்தில் உள்ளவர்களே கூறுகின்றனர். வீரப்பனின் அண்ணன் கூசா மாதையன் காலத்தில் தொடங்கப்பட்ட கட்ட பஞ்சாயத்து அவனை சிறைக்கு அனுப்பப்பட்டும் கூட அந்த செங்கப்பாடி கிராமத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தன. வீரப்பன் பிறந்து வளர்ந்த செங்கப்பாடி கிராமத்தில் வீரப்பனின் சொந்த பந்தங்கள் மட்டுமே அதிகமாக இருந்தனர். எல்லோருமே ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த இனத்தின் மீது பாசம் கொண்ட வீரப்பன் அவர்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி நிறையவே கொடுத்துள்ளான். மிகவும் சந்தோஷப்பட்டு போன அங்குள்ள நயவஞ்சக அந்த மக்கள் வீரப்பனிடமிருந்து தொடர்ந்து ஆதாயத்தை பெற்றுக்கொண்டாலும் அவனுக்கான பேருதவி செய்வதாக சொல்லிக்கொண்டு அவன் ஊருக்குள் வந்து வாழ வேண்டும் என்ற ஆசை கனவை கூட தகர்த்து விட்டனர். இதனால் அவனிடம் இல்லாததையும் பொல்லாததையும் கூறிக்கொண்டே இருந்து வீரப்பனை நிரந்தரமாக காட்டு மனிதனாகவே காட்டு வாழ்க்கைக்கு தள்ளிவிட்டனர் அந்த செங்கப்பாடி கிராம மக்கள். வீரப்பனை காப்பாற்ற அரசு அதிகாரிகளின் எடுத்த எல்லா முயற்சிகளும் அக்கிராம மக்களால் அன்று தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. வறட்சி காலங்களில் காவிரியில் நீரை திறந்து விடுமாறு அவ்வப்பொழுது ஆளும் அரசியல்வாதிகள் போராட்டம் நடத்துவார்கள். கர்நாடகாவிலிருந்து காவிரி ஆற்றில் நீரும் வந்து சேரும். அது குடிநீர் அல்ல, கர்நாடக மக்களின் கழிவு நீர். அதைத்தான் குடிநீர் என சொல்லி காவிரி ஆற்றில் திறந்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் அந்த கன்னட ஆதிக்கர்கள். அந்த கன்னடக்காரன்தான் காவிரி நதியை கெடுத்தான் என்றால் இங்குள்ள வீரப்பனும் கொலை செய்த ஏராளமான உடல்களை சிறு சிறு துண்டுகளாக்கி கூறு போட்டு அந்த ஆற்றில் கொண்டு போய் வீசிக்கொண்டிருந்தானே, இது என்ன கொடுமை! அந்த ஆற்றின் கரையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏராளமான மக்களும் அந்த அசுத்த நீரையல்லவா குடிநீராக குடித்து கொண்டிருந்தனர். இதைவிட கொடுமை நாம் என்னவென்று சொல்வது? அன்று காட்டுக்குள் ஓடிப்போன அந்த வீரப்பன் பல ஆண்டுகள் அங்கேயே இருந்தான். மீண்டும் செங்கப்பாடி கிராமத்திற்கு அவன் வரவே இல்லை. 1987 வீரப்பன் தன்னை பார்க்க ஊருக்குள் வராமல் போனதால் தாய் பொன்னம்மாளுக்கு கவலை மிகவும் அதிகமாகி போய்விட்டது. சாப்பாட்டிற்கும் வழியின்றி மிகவும் தவித்து போனார் அந்த பொண்ணு தாய். ஏற்கனவே அபகரித்து வைத்திருந்த நிலமும் ஆக்கிரமித்து வைத்திருந்த நிலங்களும் கூட சாகுபடி செய்யப்படாமல் வறட்சியால் அப்படியே வறண்டு போய் காணப்பட்டது அந்த நிலங்கள். அதில் பயிர் செய்யக்கூட எவருமே முன்வரவில்லை. காரணம், அந்த நிலத்தில் அத்துமீறி எவரேனும் பயிர் செய்ய ஏற்பட்டால் வீரப்பன் எங்கே திடீரென்று தங்களை கொன்று விடுவானோ என்ற பயமும் அந்த கிராம மக்களுக்கு ஏற்பட்டு போனது. வீரப்பன் தாயின் குடும்ப செலவுக்காக கூட பணம் அனுப்புவதில்லை. இதனால் அந்த பொண்ணு தாய் அம்மாள்
உணவை அக்கம் பக்கத்தில் எந்த வகையிலோ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு கவலையும் கடும் நோயும் உடலில் பற்றி கொண்டது. சிகிச்சை ஏதோ ஓரளவுக்கு குணப்படுத்தி மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டனர் அந்த கிராமத்தினுடைய புண்ணியவான்கள். இதனால் அங்கே உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பொண்ணு தாய் அக்கம் பக்கத்தில் உள்ள நிலங்களுக்கெல்லாம் சென்று கூலி வேலை செய்து தன்னுடைய வயிற்று பிழப்பினை தள்ளி கொண்டிருந்தார் அந்த பொன்னம்மாள். அந்த அம்மையாருக்கு வீரப்பன் மீது அதிகமான பற்று. அந்த பொன்னம்மாளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, வீரப்பன் எப்படியாவது வந்து தன்னை காப்பாற்றுவான் என்ற அபரிதமான நம்பிக்கை மனதில் வைத்து கொண்டிருந்தார். தனக்குள் ஏற்பட்டிருந்த அந்த கடுமையான நோயையும் தன்னுடைய மகனால் தீர்ந்து போய் தன்னோடு சேர்ந்து இந்த வீட்டில் தன்னை கவனித்துக் கொள்வான் என்ற பெரும் நம்பிக்கையும் கூடிக்கொண்டே சென்றது. அந்த பொண்ணு தாயின் உடலில் நோயின் தாக்கம் அதிகமாகி போனதால் அவரால் நடக்கக்கூட முடியாத நிலை ஆகி படுத்த படுக்கையாக மாறிப்போனார் அந்த அம்மையார். வாழ்க்கையின் கடைசி நாள் இரவு. வீரப்பனின் துப்பாக்கிக்கும் போலீஸ்காரர்களின் கொடுமைகளுக்கும் பயந்து ஊரை விட்டே எங்கேயோ ஓடி போய்விட்டனர். அதனால் ஊரே வெறிச்சோடி கிடந்தது. உதவிக்கு வீட்டில் ஆட்கள் கூட யாரும் இல்லை. மெதுவாக நகர்ந்து வாசல் பக்கம் வந்த அந்த பொன்னம்மாள் இருட்டில் அந்த தெருவை எட்டி பார்த்தார். கடைசியாக மகனின் முகத்தையாவது பார்த்துவிட வேண்டும் என்ற பேராசை அந்த அம்மாவிற்கு அன்று இருந்தது. வீரப்பன் எங்கிருந்தாவது அந்த இருட்டில் வீட்டுக்கு வருகிறானா என்று மீண்டும் எட்டி பார்த்தார் அந்த பொன்னம்மாள். ஆதங்கம் பெரியதாய் போய்விட்டது. ஆனால் வீரப்பன் கண்ணுக்கு தென்படவே இல்லை. மீண்டும் மெதுவாக நகர்ந்து வீட்டின் கதவை மூடிவிட்டு படுக்கையில் போய் சாய்ந்தார் அந்த அம்மையார். வீரப்பன் வருவார் என்ற நம்பிக்கையும் அந்த அம்மாவின் மனதில் அருந்து போனது. உடலில் வலியும் பெரிதாகி போய்விட்டது. துடித்தார் அந்த அம்மையார். அன்று பொன்னம்மாளின் உயிர் காற்றில் பிரிந்து போனது. அந்த பொன்னம்மாள் இறந்து பல மணி நேரம் ஆகியும் ஊருக்குள் எவருக்குமே தெரியவில்லை. பின்னர்தான் பொண்ணுத்தாய் இறந்து விட்டார் என்ற செய்தி பரவியது. அக்கம் பக்கத்தினரில் எவரோ ஒருவர் காட்டில் ஓடிக்கொண்டே இருந்த வீரப்பனுக்கு தகவல் அனுப்பினார். தாயின் இறந்த உடலை பார்க்க வீரப்பன் கடைசி வரை வரவே இல்லை. பொன்னம்மாளின் இறந்த உடலை கடைசியில் ஊராரே தூக்கிச் சென்று வெட்டவெளியில் ஏதோ ஒரு பகுதியில் புதைத்து விட்டனர். அதிகமாக பாசம் கொண்ட அந்த வீரப்பன் தன் அருகில் இருந்து தன்னை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கை அந்த பொன்னம்மாளுக்கு இருந்தது. அவையெல்லாம் கனவாக பொய்த்து போனது. கடைசி காலத்தில் அனாதையாகவே மாண்டு போனார் அந்த பொன்னம்மாள். அந்த பத்தினியின் சாபம் நிச்சயம் வீரப்பனின் தலையில் விழுந்திருக்கும் என்பதும் உறுதியானது. இறக்க போகும் ஒவ்வொரு உயிருக்கும் மரண பயமும் கடும் கோபமும் வரும் என்பார்கள் மகரிஷிகள். அப்படித்தான் அந்த தாயின் எதிர்பார்ப்புக்கு வீரப்பன் கடைசி வரை வராமலும் உதவாமலும் அனாதையாக விடப்பட்டதால் நிச்சயம் அந்த ஆன்மா கொதித்து எழுந்திருக்கும். வீரப்பன் மீது சாபத்தையும் அள்ளி தெளித்திருக்கும் என்பது உண்மைதான். பெண்ணின் கோபமும் பெண்ணின் சாபமும் பொல்லாது என்பார்கள். இப்படிப்பட்ட தன்மை கொண்டவளாக பொன்னம்மாள் நிச்சயம் இருந்திருப்பார்.